ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம அகத்தியரை பத்தி பார்க்க போறோம். அகத்தியர் என்னென்ன சாகசங்கள் அவரோட லைஃப்ல நடந்த இது ஏன் அகத்தியர் நம்ம தென்னகத்துல, அதாவது தமிழ்நாடு நம்ம சுத்தி இருக்கிற மாநிலங்கள் சவுத் இந்தியால ஏன் ரொம்ப பிரபலம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு அகத்தியர் ஒரு லெவல்ல தமிழை உருவாக்கியவர்ங்கிற லெவல்ல சொல்றாங்க. ஆனா அது எவ்வளவு தூரம் அதுக்கு வரலாறு சான்று இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் சித்த பரம்பரையில் நம்பக்கூடியது என்னன்னா அகத்தியர் தான் தமிழை முழுமைப்படுத்தினார், உருவாக்குனார் அப்படின்னு சொல்றாங்க. உருவாக்கி இருக்க மாட்டார். அதை எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு கோணம் இருக்கு. எடுத்துக்கிட்டோம்னா போனடிக்ஸ் கொடுத்துருப்பார். போனடிக்ஸ்னா என்னன்னா இப்படி இலக்கியம் இருக்கணும், அதாவது இப்படி பேசணும், இப்படி இது பண்ணணும், அதுக்கு ஒரு எழுத்து வடிவம், இதெல்லாம் அகத்தியர் கொடுத்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா அப்படிதான் நம்பப்படுது. அகத்தியர் இந்த மொழியை உருவாக்கல, அவர் இந்த மொழிக்கு ஆசானா இருந்தார். அவர் தான் இந்த மொழிக்கான ஒரு தந்தை மாதிரி. அப்படின்னா உங்களுக்கு அந்த மொழி ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆச்சு. ஆனா அந்த மொழிக்கு ஒரு வடிவம் கொடுத்தார், ஒரு ஷேப், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு போனடிக்ஸ். அது இப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும், இந்த மாதிரி தான் ஒரு மொழியியல் இருக்கணும். அந்த மொழியியல் கோட்பாடு கொடுத்தவர் அகத்தியர் தான். சோ அது ஒண்ணு. ரெண்டு, உங்களுக்கு விந்திய மலைன்னு ஒரு மலை இருந்தது. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ஆஃப் த டாலஸ்ட் மவுண்டன் இன் அவர் கண்ட்ரி. ஓகேவா? இன்னைக்குமே அது ஒரு டைம் என்னாச்சுன்னா விந்திய மலைக்கு என்னன்னா இமயமலையை விட பெருசா உயரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஓகேவா? இப்ப எங்க இருக்கு விந்திய மலை? விந்திய மலை சம்வேர் இன் சவுத் இந்தியா. எனக்கு எக்ஸாக்டா எனக்கு தெரியல. சவுத் இந்தியா தானே? சவுத் இந்தியா தான். சவுத் இந்தியாவும் நார்த் இந்தியா பிரிக்கக்கூடிய நடுவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி விந்திய மலை. அவர் என்ன பண்ணாருன்னா விந்திய மலைக்கு போகும்போது அவர்கிட்ட அந்த விந்திய மலைக்கு அந்த அகங்காரம் இருக்கிறத பார்த்து, அதாவது எடுத்துக்கிட்டோம்னா நான் தான் எடுத்துக்கிட்டேன் இமயமலையை விட ஓல்டஸ்டான மலை விந்திய மலை. இது புரிஞ்சுக்கங்க. ஏன் விந்திய மலைக்கு அந்த அகங்காரம் வரும்னா, நான் ஏன் இமயமலையை விட பெருசா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் ஏன் வந்ததுன்னா, நான் என்ன விட பெருசா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அதுக்கு ஒரு புகழ் இருக்கு அப்படின்னு ஒரு அகங்காரம் இருந்தது. ஆனா அவனுக்கு விந்திய மலைக்கு புரியல, சிவன் அந்த இடத்துல வாசம் செய்யறதுனாலதான் அந்த மலைக்கு பெருமை. அதான் உயரம் ஒரு காரணமா இருந்தாலும் அந்த உயரத்தை விட சிவன் அந்த இடத்துல வாசம் செய்யறதுனாலதான் அதுக்கு பெருமை. இன்னைக்குமே எடுத்துக்கோங்க, பில்கிரிமேஜுக்காக இமயமலை பேர் போனதா இல்ல ட்ரெக்கிங்காக, இதுக்காக, டிராவல்காக பேர் போனதா? நீங்க எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. உண்மையாலுமே பில்கிரிமேஜுக்காக தான் இன்னைக்குமே இமயமலை பேர் போனது. கரெக்டா? இது எல்லாருமே ஒத்துக்குவோம். இப்ப மாறிடுச்சுல. இப்ப எப்படி மாறிச்சு? வீலாக போறேன், வீலாக போறேன்ட்டு போவாங்க. ஆனா அதுல எத்தனை பேர் எல்லாருமே நாஸ்திகவாதிகளா இல்ல யாருமே ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களா? அதுல சில பேர் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்களே. எப்படி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பில்கிரிமேஜ் உங்களுக்கு இமயமலைன்னு எடுத்துட்டீங்கன்னா பில்கிரிமேஜ் தான். வாட் எவர் யூ வாண்ட் டு சே. ஓகேவா? என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் பில்கிரிமேஜ் தான். அப்படிங்கிற போது உங்களுக்கு அந்த மலை அது ஒரு காரணத்துக்காக, உயரத்துக்காக தான் இப்படின்னு இவனும் நினைச்சுக்கிட்டான். ஆனா சிவன் அந்த மலையில வாசம் செஞ்சிருக்கிறதுனாலதான் இவருக்கு இப்ப அந்த மலைக்கு புகழ்ங்கிறது இவருக்கு புரியல. சோ அகத்தியர் இவனை பணிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, அகத்தியர் அங்க போய் நிப்பார். இந்த மாதிரி வணக்கம் அகத்தியர் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் இந்த உலகத்துல பழமையான மலை, அதாவது நம்ம இமயமலையை விட பழமையான மலை, எனக்கு ஏன் பேரும் புகழும் இல்லை, நான் அவனோட உயர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவார் அகத்தியர்? சொல்லுவார், சரி நான் வர்ற வரைக்கும் நீ நீ இப்படி குமிஞ்சேரு, அவ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படியே குமிஞ்சேரு, நான் உனக்கு இதுக்கான தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த விந்திய மலை பக்கமா அவர் வந்தது இல்லைங்கிறதா வரலாறு. அவர் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் வரமாட்டார். அதனாலதான் விந்திய மலை அவர் வளர வேண்டிய ஹைட்டுக்கு வளரலைங்கிறது ஒரு வரலாறு. இதெல்லாம் ஒரு அனாலஜி தான். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாக்டா நடந்திருக்குமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஓகேவா? இதுல என்னன்னா அகத்தியர் பணிவுக்காகவே பேர் போன ஒரு முனிவர். எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு முனிவருக்கும் ஒரு தன்மை இருக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தே வில் எம்பாடி ஒன் ஸ்பெசிபிக் குவாலிட்டி மோஸ்ட். சில முனிவர்கள் எடுத்துக்கணும்னா சாந்தத்துக்கு பேர் பண்ணுவாங்க. இப்போ கஷ்யப்ப மகரிஷிம்பாங்க. கஷ்யப்ப மகரிஷி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட ஆரா பீஸை ரேடியேட் பண்ணும், சாந்தத்தை ரேடியேட் பண்ணும். ஓகேவா? ஒரு முனிவர்களும் ஒரு உணர்ச்சியை மேன்மை அடைஞ்சிருப்பாங்க. ஒரு சில முனிவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரமானந்தத்துல மேன்மை அடைஞ்சிருப்பாங்க. ஒரு சில முனிவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வமல்லமை புரிஞ்சவங்க அந்த வைப்ரேஷன். எல்லா முனிவர்களுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா ரிஷிகளுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு வைப்ரேஷன், ஒரு ஸ்பெசிபிக் குணத்தை மாஸ்டர் பண்ணிப்பாங்க. அகத்தியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பணிவுக்கு பேர் போன முனிவர். அதனாலதான் விந்திய மலை அவரால் பணிய வைக்க முடியுது. இதுல இருந்து நீங்க ஒரு தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன குணாதிசயம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை உங்களால மத்தவங்களுக்கு கடத்த முடியும். ஓகேவா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒரு குணாதிசயத்தை ஸ்ட்ராங்கா நீங்க எம்பாடி பண்ணிருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னா அந்த குணாதிசயம் மத்தவங்களுக்கும் பயன்படும். நீங்க மத்தவங்களை அந்த குணாதிசயத்தை வச்சு இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் அந்த குணாதிசயம் இருக்குது. நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதான் முனிவர்களும் குறிக்கிறாங்க. நீங்க ஒரு வழிபாடுக்கு நீங்க போறீங்க, ஒரு ரிஷிகளோ ஒரு முனிவர்களோட வழிபாட்டுக்கு நீங்க போறீங்களா, அவங்களோட குணத்தை நீங்க உங்களுக்குள்ள உள்வாங்குவீங்க. இப்ப துர்வாச மகரிஷி எடுத்துக்கோ. இப்ப துர்வாசம், இப்ப நான் கஷ்யப மகரிஷி சாந்தத்துக்கு பேர் போன முனிவர்னு சொன்னா, இப்ப அகத்திய மகரிஷி பணிவுக்கு பேர் போன முனிவர் நான் சொல்றேன்னா, துர்வாச மகரிஷி எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசிப்ளின். அவருக்கு டிசிப்ளின் தான் வேத மந்திரம். அவர் சிவனோட அவதார். துர்வாச மகரிஷி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனோட நேரடி அவதார். அப்படிங்கிற போது அவர் ஸ்ரீ சக்கரத்துல ஸ்ரீ வித்யால ஒரு குரு. அவர்
அதாவது ஸ்ரீவித்யா லீனியேஜ்ல ஒரு குரு. அவர் தான் காஞ்சி காமாட்சி கோயிலை வந்து பிரதிஷ்டை பண்ணார். இது ஒரு வரலாறு. அப்படிங்கிற போது இப்ப துர்வாச மகரிஷி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அவர் வந்து ஒழுக்கத்துக்கு பேர் போன ஒரு முனிவர். ஓகேவா? அப்போ ஒரு ரிஷியையும் நீங்க வழிபடும் போது ஒரு விதமான பலன் கிடைக்கும். உங்க மனசுல நீங்க சாந்தமா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கஷ்யப மகரிஷியை நினைங்க. நீங்க நினைச்சா போதும், நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டியது, ஒரு மந்திரம் கூட சொல்ல வேண்டியது. கஷ்யப மகரிஷியை நல்லா ஆழமா நினைச்சிட்டு நீங்க தியானம் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து சாந்தத்தை நீங்க வந்து உள்வாங்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. அவரோட சக்தியை நீங்க உள்வாங்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாந்தமா ஃபீல் பண்ணுங்க. மனசுல சாந்தம் இல்லைன்னு நீங்க அப்படி பண்ணுங்க. நீங்க அகத்திய மகரிஷியை எடுத்துக்கோங்களேன். உங்க வாழ்க்கையில் எல்லாமே வந்துட்டு இறுகி போயிருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு எல்லாத்தோட வசதி, ஆனா வந்துட்டு என்னால வந்துட்டு எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கீங்க. நீங்க டாமினேட்டிங்கா இருக்கிறது வந்து மத்தவங்களை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அகத்திய மகரிஷியை வேண்டுங்க. அவர் உங்களுக்கு வழி காமிப்பார். நீங்க வந்து துர்வாச மகரிஷி எடுத்துங்க. நான் என் வாழ்க்கையில ஒழுக்கமே இல்லை, எனக்கு நான் வந்து எல்லாத்தையும் வந்து சோம்பேறித்தனமா இருக்கு, ப்ரொகாஸ்டினேட் பண்ற அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? துர்வாச மகரிஷியை வழிபடுங்க. சித்த வழிபாடு, சித்தர்களை நீங்க வழிபடுறதும் நல்லதுதான். ஏன் தெரியுமா? அவங்க இந்த பூமியில இன்னும் இயங்கிட்டு இருக்காங்க. தெய்வத்தோட இயக்கம் வந்துட்டு ஹாஃபா இருக்கும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஏன்னா அவங்க இந்த பிளேன்லயும் எக்ஸிஸ்ட் ஆறாங்க, வேற பிளேன்லயும் எக்ஸிஸ்ட் ஆறாங்க. ஓகேவா? வேற டைமென்ஷன்ல இருக்காங்க. ஆனா சித்தர்களை நீங்க வழிபட்டீங்கன்னா, எந்தெந்த சித்தர் எந்தெந்த குணாதிசயங்கள் வச்சிருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சு வழிபட்டீங்கன்னா அந்த சித்தர் உங்களுக்கு அதுல ஹெல்ப் பண்ணுவார், உறுதியா ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அது அவரோட எக்ஸ்பர்டீஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு கலைஞர்னா என்னால உங்களுக்கு கலை தான் கொடுக்க முடியும். கரெக்டா? நான் வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? முடியாது. அதுதான் உண்மை. கரெக்டா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவமும் இருக்கும். ரிஷிகளுக்கும் தனித்துவம் இருக்கு. எல்லா ரிஷி எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒருவேளை இப்ப அகத்திய மகரிஷிக்கு வந்துட்டு பில்லி சூனி எடுக்க தெரியல, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, எல்லாம் முடியல. ஆனா அவரோட ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் வேற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அகத்திய மகரிஷிட்ட போனீங்கன்னா ஸ்ரீவித்யா வந்துட்டு உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு வந்து அம்பாலோட அருள் கிடைக்கும். செல்வத்துக்கு அவர் வழி காமிப்பார். அதே சமயத்தில் உங்களுக்கு பணிவு கொடுப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த பிரபஞ்சத்தோட வந்துட்டு வாஸ்ட்னஸ் வந்து அவர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பார். ஓகேவா? ஏன்னா வந்து பணிவு இருக்கிறவங்களால மட்டும்தான் ஈகோ இது பண்ண முடியும். ஈகோவை கம்மியா வச்சிருக்கிறவங்களால மட்டும் பிரபஞ்சத்தை வந்து உணர முடியும். புரியுதா? ஈகோ அதிகமா வச்சிருக்கவங்களால பிரபஞ்சத்தை எல்லாம் உணர முடியாது. ஓகேவா? அப்போ வந்துட்டு ஒரு முனிவர்களும் உங்களுக்கு ஒண்ணு காமிப்பாங்க. நீங்க சாந்தமான மனநிலையில் இருக்கீங்க, கஷ்யப மகரிஷி, ஒழுக்கம் இல்லையா, துர்வாசம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்ப பாம்பாட்டி சித்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து குண்டலினி யோகாக்கு பேர் போறாரு. நீங்க குண்டலினி யோகா பண்ணிட்டு இருக்கீங்களா? பாம்பாட்டி சித்தர் வழிபடுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு சித்தரும் ஒரு தேவையில் தேர்ச்சி பெற்றவர்கள். அப்ப அந்த சித்தரை நீங்க வழிபடுறீங்கன்னா, அந்த சித்தர் வழிபாட்டுல நீங்க போறீங்கன்னா, நீங்க அந்த சித்தரோட குவாலிட்டிக்கு நீங்க எம்பாடி பண்ணுவீங்க. இன்டர்ன் இது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில பலன் தரும். அந்த ஒரு இன்சைட்டோட நான் விடைபெறுகிறேன். வேற ஏதாவது பேச சொல்லணுமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.